அகில இந்திய தமிழ்ச் சங்கம் 7/6/2026 சேலத்தில் இன்பத் தமிழ் என்ற தலைப்பில் கவிஞர் தாமரை பூங்கண்ணன் தலைமையில் நடத்திய கவியரங்கில் அவசரமாய் எழுதி நான் அரங்கேற்றிய கவிதை இது. அரங்கில் உள்ள அனைவருக்கும் அந்திநேர வணக்கம். பொதுவாக எனக்கு தாமரையை பிடிக்காது. ஆனால் இன்று பிடித்து விட்டது. ஏன் தெரியுமா? இந்த தாமரை எந்தன் தமிழை இன்பத் தமிழ் என்பதால், இன்பத் தமிழை 3ஆம் இடத்திற்கு தள்ளாமல் முதன்மை ஆக்கியுள்ளதால் இந்த தாமரையை எனக்கு பிடித்து விட்டது. மேலும் பூங்கண்ணன் என்ற பெயர் வைத்துள்ளார். என்னையும் என் குடும்பத்தினர் சின்ன கண்ணன் என்று அழைப்பார்கள். அதை நினைவுபடுத்தியதால் இன்று இவரை எனக்கு பிடித்து விட்டது. இன்பத் தமிழ் பேசும் தாமரை பூங்கண்ணன் அவர்களை வணங்கி இன்பத் தமிழால் ஒரு சிறு கவிதை வாசிக்கின்றேன். எங்கள் தமிழ் இன்பத் தமிழ். அது ஏன் தெரியுமா? இது அன்பே தெய்வம் என்ற அன்பு தமிழ். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகையே உறவாக்கிய உறவு தமிழ். அறம் செய்ய விரும்பு என்ற அறத்தமிழ். வீரம் செறிந்த கதைகளை பேசியுள்ளதால் மரத்தமிழ். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று பகுத்தறிவு பேசியதால் அறிவுத்தமிழ். சங்கம் பல கண்டு சான்றோர்களால் வளர்ந்ததால் சங்கத்தமிழ். எல்லா தெய்வங்களுக்கும் பக்தியோடு பாடல் தந்துள்ளதால் இது பக்தி தமிழ். எண்ணற்ற காதல் கதைகளை இன்பமாய் பேசியுள்ளதால் இது இன்பமான காதல் தமிழ். இயல் இசை நாடகம் என 3 வடிவம் கொண்டதால் இது முத்தமிழ். அதற்கு மேலாய் பகுத்தறிவாளர்களால் மேடையில் எழுச்சியுடன் முழங்கியதால் இது மேடைத்தமிழ். இத்தனை காலம் இருந்து செம்மொழியாய் வளர்ந்ததால் இது செந்தமிழ். எங்கும் மனம் வீசுவதாலே நறுந்தமிழ். உலக பொதுமறை வள்ளுவம் தந்த தமிழ். மகாகவி பாரதி என்ற மானுட நெருப்பு கவிஞரை தந்த தமிழ். புதியதோர் உலகு செய்வோம் என்ற பாவேந்தரை தந்த தமிழ். எண்ணற்ற கவிஞர்களை, அறிஞர்களை, சான்றோர்களை தந்த தமிழ். பல்லாயிரம் ஆண்டுகளாய் பண்பாட்டுடன் எம்மினம் வாழச் செய்த தமிழ். இத்தனை தமிழாய் என் தாயே தமிழே நீ இருப்பதாலே நீ இன்பத் தமிழ். உன்னை பேசினால் இன்பம், உன்னை வாசித்தால் இன்பம், உன்னை யோசித்தால் இன்பம், உன்னை சுவாசித்தால் இன்பம். மொத்தத்தில் நீ இன்பத் தமிழ். இன்பம் இன்பம் பொங்கும் தமிழ். எங்கள் உள்ளங்களில் எப்போதும் இனிக்கும் இன்பத் தமிழே, இனிய தமிழே, நீ கோயிலிலே எங்களுக்கு புரிகின்றவாறு மந்திரமாய் ஒலித்தால் எங்களுக்கு இன்னும் இன்பமாய் இருப்பாய். நீ கல்வி சாலையிலே சுயமாய் சிந்திக்கும் அறிவை தந்தால் எங்களுக்கு இன்னும் இன்பமாய் இருப்பாய். நீதிமன்றத்திலே எங்கள் மனக்குமுறலை நாங்கள் அறிய நீ முழங்கினால் எங்களுக்கு இன்னும் இன்னும் இன்பமாயிருப்பாய். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலை நீ பெற்றால் எங்களுக்கு இன்னும் 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 இன்பமாயிருப்பாய். என்றென்றும் இன்பமாயிருப்பாய் என்று பாடி இன்பத் தமிழால் ஒரு இனிய கவி பாடி
அனைவருக்கும் அன்பான விடை கூறி என்னிடம் சார்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.